எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்ம பார்க்கும்போது உலகம் முழுவதும் தீமையினால் நிறைந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் தீமை தீமை தீமை. ஆமேன். பாசான் தேசத்து பலத்த எருதுகள் போல தீமை சூழ்ந்திருக்கிற உலகத்திலே நாம் ஜீவிக்கிறோம். ஆனால் இதிலும் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம், அது தேவனோடு கூட பேசுவது, தேவனோடு கூட உறவாடுவது, தேவனை நேசிப்பது. அல்லேலூயா. நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 21வது வசனம், 22வது வசனம். நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டுகிறேன். அல்லேலூயா. ஆமேன். தேவனோடு கூட பழகுகிறது, தேவனோடு கூட பேசுகிறது நமக்கு நன்மையை கொண்டு வரும். அல்லேலூயா. ஒரு சிநேகிதனோடு கூட பேசுவது போல தேவன் நம்மோடு கூட பேசுகிறவர். அவர் நம்மோடு கூட பேசும்படியாகத்தான் நம்ம மேலே அவருடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு கூட ரகசியங்களை பேசுகிறான் இருக்கு. நாம் தேவனோடு கூட பேசும்படியாக தான் தேவன் நம்மை அவருடைய ஆவியினால் நிரப்புகிறார். நாம் தேவனோடு கூட பேச 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 அவரோடு கூட பழக 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 அவர் நம்முடைய காரியங்களை பொறுப்பெடுத்து நடத்துகிறார். நமக்கு நன்மை உண்டாக செய்கிறார், தீமைகள் அகன்று போகும்படி செய்கிறார். நம்ம பரமண்டல ஜெபத்தை பண்ணும்போது கூட எங்களை தீமை நின்று ரட்சித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும்படி ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். மனப்பாடமாக சொல்லுவோம், ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கிறோமா என்பது நமக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய தேவன் தீமை நின்று நம்மை ரட்சிக்க வேண்டுமானால் நாம் அவரோடு பழகி அவரோடு சமாதானமாக இருக்க வேண்டும்னு பார்க்குறோம். அல்லேலூயா. தேவனுக்கும் நமக்கும் எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு இடைவெளி இல்லாதபடி தேவனோடு கூட உள்ள உறவில் ஒரு சமாதானம், ஒரு மகிழ்ச்சி நம்முடைய இருதயத்தை அது நிரப்ப வேண்டும். அது மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அவருடைய வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டுகிறேன். அல்லேலூயா. தீமை நம்மை தொடாதபடிக்கு, தீங்கு நம்மை அணுகாதபடி, இந்த உலகத்தில் நடக்கிற அருவருப்பான தீமையான காரியங்கள் நம்மையோ நம்முடைய குடும்பங்களையோ ஆட்கொள்ளாதபடிக்கு, நம்முடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு நாம் தேவனோடு கூட பழகி பேசி அவருடைய வாயினின்று பிறந்த அவருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலே நாம் வைத்து அவைகளை தியானித்து அவைகளை நாம் காத்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா தீமைகளிலிருந்தும் நாம் பாதுகாக்கப்படுவோம். தேவனாகிய கர்த்தர் எல்லா தீமைகளையும் நமக்கு நன்மையாக மாற்றுவார். நமக்கு நன்மை உண்டாகும். ஆமேன். கர்த்தர் நமக்கு நன்மை உண்டாக தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. பரலோக தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா, துதிக்கிறேன் அப்பா. என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே அப்பா, எங்களை சுற்றி எத்தனை தீமைகள் வந்தால் அவைகளை எல்லாம் எங்களுக்கு நன்மையாக மாற்றி கொடுக்கிறவர். பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். ஆமேன். எனக்கு அடைக்கலமான உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி அப்பா அவருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கிறோம். நாங்கள் அப்பா அவைகளை ஆண்டவரே
நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே பொல்லாத நாட்களிலே நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களையும் எங்களுடைய குடும்பங்களை, விசேஷமாக வாலிப பிள்ளைகளை, குழந்தைகளை ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தீமையான மனிதர்களுடைய இருதயங்களை மாற்றுங்கப்பா. உங்கள் ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தகப்பன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.